ஜஸ்ட் இமேஜின், நீங்க ஒரு அபார்ட்மெண்ட்ல இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கற்பனை பண்ணிக்கோங்க. நீங்க வழக்கம் போல காலையில வந்து நியூஸ் பேப்பர் எடுத்து படிச்சிட்டு இருக்கீங்க. அந்த சமயத்துல திடீர்னு மேல இருந்து யாரோ ஒருத்தங்க பயங்கரமா கதற மாதிரி சத்தம் கேக்குது. என்னாச்சு, யார் இப்படி கத்துறா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பதறி போயிட்டு கதவை ஓபன் பண்ணி பாக்குறீங்க. பார்த்தா நிறைய பேர் அந்த அபார்ட்மெண்ட்ல திப்பு திப்புன்னு படிக்கட்டு ஏறி மேல போய்கிட்டு இருந்தாங்க. இதுக்கு இப்படி எல்லாருமே மேல ஓடிட்டு இருக்காங்க, மேல இருக்கிறவங்களுக்கு எதனாச்சும் ஆயிருச்சா அப்படின்னு சொல்லி நீங்களும் படிக்கட்டு ஏறி மேல போய் பாக்குறீங்க. அதுல ஒரு வீட்டோட வாசல்ல மட்டும் பயங்கர கும்பலா இருக்கு. அந்த வீட்டுக்குள்ள இருந்து ஒருத்தர் பயங்கரமா கத்துற மாதிரியான குரல் மட்டும் கேட்டுட்டே இருக்கு. நீங்க பொறுமையா அந்த வீட்டோட வாசல் கிட்ட போய் நிக்கிறீங்க. அங்க இருக்கிற கும்பலுக்கு நடுவுல நீங்க எட்டி பார்த்தப்ப அந்த வீட்டுக்குள்ள சேர் போட்டு அந்த சேர்ல ஒரு பொண்ணை கட்டி போட்டு ரொம்பவே கொடூரமான முறையில கொலை செஞ்சிருக்காங்க. அந்த பொண்ணுடைய ரத்தம் வந்துட்டு வீடு ஃபுல்லா பரவி இருக்கிறத நீங்க பாக்குறீங்க. இத பாக்குறவங்களோட மனநிலை எப்படி இருக்கும்? இந்த மாதிரியான ஒரு கேஸை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க சாமி. வெல்கம் டு தி ஸ்பாட். உத்தரப்பிரதேஷ், லக்னோ. இங்கதான் சதீஷ்குமார் குப்தா அப்படின்ற ஒருத்தர் பிறக்கிறாரு. சொல்ல போனா இவர் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே லக்னோல தான். இவருடைய அம்மா அப்பா இவருக்கு 2007ல கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க. அதுபடி அதே லக்னோல வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய பிரியங்கா அப்படின்ற ஒரு பொண்ணை வந்துட்டு இவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. இந்த கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அது என்னன்னா, இங்க நம்ம இதுக்கு மேல இருக்க வேணாம், நம்ம ரெண்டு பேருமே ரொம்ப நல்லா படிச்சிருக்கோம், நிறைய இடத்துல வேலைக்கும் போயிருக்கோம், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, இந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சுட்டு நம்ம பெங்களூர் போயிட்டு ஒர்க் பண்ணலாம், அங்க நம்மளோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் வந்துட்டு சூப்பரா இருக்கும், நம்மளுக்கு நிறைய சேலரி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி பேசி முடிவு எடுக்கிறாங்க. அதுபடி இவங்க ரெண்டு பேருமே அவங்களோட பேரண்ட்ஸ், வீடு இது எல்லாத்தையுமே விட்டுட்டு தனியா பெங்களூருக்கு வராங்க. இவங்க எதிர்பார்த்த மாதிரி பெங்களூர்ல இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு நல்ல வேலை கிடைக்குது. இதனால இவங்க சவுத் பெங்களூர்ல பிடிஎல் லே அவுட் ஏரியாவில் ஒரு அபார்ட்மெண்ட்ல போயிட்டு குடி போறாங்க. இந்த அபார்ட்மெண்டோட பேரு வெங்கடேஸ்வரா அபார்ட்மெண்ட். இப்ப சதீஷ்குமாருக்கு வந்து பாத்தீங்கன்னா 36 வயசு. இவர் ஒரு பெரிய ஐடி கம்பெனில HR மேனேஜரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. பிரியங்காவுக்கு இப்ப 26 வயசு. அவங்க ஒரு பெரிய ஸ்கூல்ல வந்து டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சொல்ல போனா இவங்க நிறைய படிச்சிருக்காங்க, இவங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு நிறைய சேலரி கிடைச்சது. இப்படி இவங்களோட தினசரி வாழ்க்கை வந்து பாத்தீங்கன்னா போயிட்டே இருந்தது. இப்படி போயிட்டு இருக்கிறப்ப இவங்க ஏரியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு திடீர்னு ஒரு கால் வருது. போலீஸ் ஆபீசர்ஸ் அந்த போன் கால் எடுத்து, ஹலோ சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த போன் கால்ல, சார் நாங்க இங்க ஒரு அபார்ட்மெண்ட்ல வாழ்ந்துட்டு இருக்கோம், இங்க ஒரு கொலை நடந்திருக்கு, சீக்கிரமா இங்க வாங்க சார் அப்படின்னு சொல்லி பயங்கர பதட்டத்தோட ஒருத்தவங்க வந்துட்டு பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்ட உடனே போலீஸ் ஆஃபீஸர், நீங்க எதுவும் பயப்படாதீங்க, அடுத்த கொஞ்ச நேரத்தில் நாங்க அங்க இருப்போம் அப்படின்னு சொல்லி அந்த போன் காலை வைக்கிறாங்க. இப்ப போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இமீடியட்டா அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு போறாங்க. அபார்ட்மெண்ட்ல அந்த வீட்டோட வாசல்ல வந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான பேர் வந்துட்டு கூடி இருந்தாங்க. அவங்க எல்லாத்தையுமே நகருங்க நகருங்க அப்படின்னு சொல்லி விலக்கி விட்டு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் உள்ளார போயிட்டு பாக்குறாங்க. இப்படி உள்ளார போயிட்டு பார்த்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு உள்ளார பயங்கரமான ஷாக் ஒண்ணு காத்துக்கிட்டு இருந்தது. அது என்னன்னா, உள்ளார ஒரு பொண்ணை சேர்ல கட்டி போட்ட நிலைமையில அவங்களோட கழுத்தறுத்து பயங்கரமா கொலை பண்ணிருக்காங்க. அவங்களுடைய கை ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா இப்படி பின்னாடி கட்டி போட்டிருக்கு. அவங்களோட கண்ணுல வந்துட்டு ரிப்பன் மாதிரி போட்டு ஒண்ணு கட்டி இருக்காங்க. அவங்களுடைய தொண்டையை அறுத்து கொலை பண்ணிருக்காங்க. கழுத்துல இருந்து ஃபுல்லா உடம்பு ஃபுல்லா ரத்தமா வழிஞ்சு தர ஃபுல்லா பரவி இருக்கு. சொல்ல போனா இது பாக்குறதுக்கே வந்துட்டு பயங்கர கொடூரமா இருந்திருக்கு. போலீஸ் ஆபீசர்ஸ் இந்த கிரைம் சீனை பார்த்துட்டு இருந்த அந்த சமயத்துல பக்கத்திலே வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் கதறி கதறி அழுதுட்டு இருந்தாரு. யார் இவரு, ஏன் இந்த மாதிரி கதறி கதறி அழுதுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி பக்கத்துல இருந்தவங்க கிட்ட கேட்டதுக்கு, சார் இவருடைய பேரு சதீஷ்குமார், இறந்து போன அந்த பொண்ணுடைய ஹஸ்பண்ட் இவர் தான் அப்படின்னு சொல்லி சுத்தி இருந்தவங்க எல்லாம் சொல்றாங்க. ஆமா, இவ்வளவு மோசமா கொடூரமா இறந்து கிடக்கிறது வேற யாரும் கிடையாது, நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்த பிரியங்கா தான். இந்த பிரியங்காவுக்கு என்னாச்சு, யார் இப்படி கொடூரமான ஒரு கொலையை பண்ணிருப்பா, இதுக்கான காரணம் என்ன? போலீஸ் ஆபீசர்ஸ் இந்த பிரியங்கா குப்தாவுடைய சடலத்தை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அதே சமயத்துல சதீஷை கூப்பிட்டு வச்சு இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்றாங்க. இப்ப சதீஷ் இருந்த இந்த அபார்ட்மெண்ட்டை சுத்தி வந்து பாத்தீங்கன்னா பெருசா மக்கள் கூட்டமே கிடையாது. அந்த அபார்ட்மெண்ட்ல கொஞ்சம் பேர் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. போலீஸ்க்கு அவங்களோட வீட்டுல சதீஷ் அப்புறம் பிரியங்கா இவங்க ரெண்டு பேருமே தனியா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரியுது. போலீஸ் ஆபீசர்ஸ் இந்த சம்பவம் நடந்த அந்த சமயத்துல நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு சதீஷ், டெய்லி நான் காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு ஜாகிங் போவேன், அது வழக்கம், நான் ஒரு நாள் கூட இதை தவறுனது கிடையாது. அப்படி நான் இன்னைக்கு காலையில எந்திரிச்சு ஜாகிங் போயிட்டு இருந்தேன், அந்த சமயத்துல தான் என்னோட ஒய்ஃப் வந்துட்டு கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி கதறி கதறி அழுது இருக்காரு. இப்ப போலீஸ் ஆபீசர்ஸ், ஏன் உங்களோட ஒய்ஃபை நீங்க ஜாகிங் கூட்டு போக மாட்டீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு சதீஷ் வந்துட்டு, பிரியங்கா காலையில சீக்கிரமாவே எந்திரிச்சு வேலைக்கு போயிருவாங்க, அதனால அவங்க என் கூட ஜாகிங்
வரமாட்டாங்க. அவங்க காலையில எந்திரிச்சு வீட்டுல இருக்கக்கூடிய ஒர்க் எல்லாத்தையுமே பண்ணிட்டு குக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அவங்களோட ஸ்கூலுக்கு கிளம்பி போவாங்க. அதனால நான் மட்டும்தான் ரெகுலரா ஜாகிங் போவேன். பிரியங்கா இந்த டைம்ல வீட்டுல தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி இவரு சொல்றாரு. கூடவே இன்னொரு விஷயத்தையும் சதீஷ் சொல்றாரு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு காலையில நான் வழக்கம் போல 5 மணிக்கு எந்திரிச்சு ஜாகிங் போனேன். இப்படி நான் ஜாகிங் போயிட்டு இருந்த அந்த சமயத்துல கரெக்டா ஒரு 6 மணி இருக்கிறப்ப என்னோட ஒய்ஃபான பிரியங்கா கிட்ட இருந்து எனக்கு ஒரு கால் வந்தது. அந்த கால்ல என்னோட ஒய்ஃப் வந்துட்டு, ஏங்க வீட்டுல எதனாச்சும் நியூஸ் பேப்பர் பண்டல் இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. ஏன் அப்படி கேக்குற, நம்ம வீட்டுல அந்த மாதிரி எதுவும் பண்டல்லாம் இல்லையே அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன். அதுக்கு பிரியங்கா வந்துட்டு, இங்க 2 பேர் டோருக்கு வெளியில நின்னுட்டு இருக்காங்க, அவங்க உங்க வீட்டுல இருக்கக்கூடிய அந்த நியூஸ் பேப்பர் பண்டல கொண்டு வந்து தாங்க அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. நான் எங்க வீட்டுல அந்த மாதிரி எந்த விதமான நியூஸ் பேப்பர் பண்டலும் இல்ல அப்படின்ற மாதிரி சொன்னேன். அதுக்கு அவங்க விடாம, மேம் உங்க வீட்டுக்குள்ள கண்டிப்பா நியூஸ் பேப்பர் பண்டல் இருக்கும், தயவு செஞ்சு கொண்டு வந்து தாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நான் எவ்வளவு சொல்லி பார்த்துட்டேன், அவங்க இந்த வீட்டை விட்டு கிளம்புற மாதிரில எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு, சீக்கிரமா அப்படின்னு சொல்லி பிரியங்கா சொன்னான். வழக்கமா வீடுங்களுக்கு நியூஸ் பேப்பர் போட தானே ஆளுங்க வருவாங்க, இங்க என்ன நியூஸ் பேப்பர் வாங்குறதுக்கு வந்திருக்காங்க, ஏதோ ஒண்ணு சரியில்லை அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதனால நான் பிரியங்கா கிட்ட, நீ வெளியெல்லாம் ஒன்னும் வர வேணாம், நீ வீட்டுக்குள்ளேயே பத்திரமா இரு, நான் என்னுடைய ஜாகிங் வாக்கிங்லாம் முடிச்சிட்டு நான் வீட்டுக்கு வந்துடுறேன், அதுக்கப்புறமா பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த காலை நான் கட் பண்ணிட்டேன். எனக்கு என்னமோ பிரியங்கா போன்ல சொன்ன அந்த நியூஸ் பேப்பர் வாங்கிட்டு போறேன் அப்படின்னு அந்த 2 பேருக்கு மேலதான் சந்தேகமா இருக்கு. கண்டிப்பா அவங்க 2 பேர் தான் இந்த விஷயத்த பண்ணிருக்கணும் அப்படின்ற மாதிரி சதீஷ்குமார் போலீஸ் ஆபீசர்ஸ் கிட்ட சொல்றாரு. இந்த சமயம் போலீஸ் ஆபீசர் சதீஷ்குமார் கிட்ட, யாரோ 2 பேர் தெரியாத நபரு உங்க வீட்டு வாசல்ல நின்று உங்களோட ஒய்ஃப் கிட்ட நியூஸ் பேப்பரை தாங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு உங்களோட ஒய்ஃப் வந்துட்டு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கால் பண்றாங்க. ஆனா என்ன ஏது அப்படின்னு சொல்லி நீங்க போய் பார்க்காம நீங்க ஜாகிங் போயிருக்கீங்க, ஏன் இந்த விஷயத்தை கேட்டுட்டு நீங்க வீட்டுக்கு போல அப்படின்ற மாதிரி போலீஸ் ஆபீசர்ஸ் கேக்குறாங்க. அதுக்கு சதீஷ், சார் யாரோ 2 பேர் கேஷுவலா நியூஸ் பேப்பர் கேட்க வந்திருக்காங்க, பிரியங்கா வீட்டுக்குள்ள போய் தேடி பார்த்துட்டு நியூஸ் பேப்பர் இல்ல அப்படின்னு இங்க நியூஸ் பேப்பர் இல்ல அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா அவங்க 2 பேரும் போயிடுவாங்க, இது ஒன்றும் அவ்வளவு பெரிய விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. எனக்கு அப்ப அவங்க 2 பேருக்கு மேல பெருசா எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. நான் பிரியங்கா கிட்ட எதுக்கும் ஜாக்கிரதையாரு, நீ வீட்டை பூட்டிக்கிட்டு உள்ளேறு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தேன். இது கூடவே நான் வர வரைக்கும் யார் வந்து கதவை தட்டினாலும் கதவை திறக்காத அப்படின்னு சொல்லியிருந்தேன். நான் அன்னைக்கு காலையில 45 நிமிஷம் ஜாகிங் போயிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் வாக்கிங் போயிட்டு திரும்ப வீட்டுக்குள்ள வந்து டோரை வந்துட்டு தள்ளி பார்த்தா டோர் வந்துட்டு திறக்கல. சரி, டோர் வந்துட்டு உள்ளார தாழ்பால் போட்டிருக்கு போல இருக்கு அப்படின்னு சொல்லி நான் பல தடவை பிரியங்கா பிரியங்கா அப்படின்னு காலிங் பெல் அடிச்சு கூப்பிட்டேன். ஆனா ரொம்ப நேரமாகியுமே பிரியங்கா கதவை திறக்கல. இதுக்கப்புறம் தான் அந்த டோர் வந்துட்டு வெளிப்பக்கமா பூட்டி இருக்கு அப்படின்ற விஷயத்தை நான் கவனிச்சேன். என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி நான் பிரியங்காவுக்கு கால் பண்ண, ஆனா பிரியங்கா எந்த ஒரு காலையுமே அட்டன் பண்ணல. இப்படி பிரியங்கா கிட்ட இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே வராததுனால பிரியங்கா கதவை சாத்திட்டு வெளியில எங்கேயாச்சும் கடைக்கு போயிருப்பாங்க போல. அவங்க வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரம் வெளியிலேயே உட்காந்துருந்தேன். ஆனா ரொம்ப நேரமாகியுமே பிரியங்கா வீட்டுக்கு வரவே இல்லை. அதனால இன்னொரு ஸ்பேர் கீயை போட்டு இந்த வீட்டுடைய கதவை திறந்துட்டு உள்ளார போயிடலாம் அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சேன். நான் எப்பயுமே என்னோட ஒரு ஸ்பேர் கீயை வந்துட்டு என்னோட ஆஃபீஸ் ட்ரால பத்திரமா வச்சிருப்பேன். இப்போ நம்ம பக்கத்தில் இருக்க நம்மளோட ஆஃபீஸ்க்கே போயிட்டு அந்த கீ எடுத்துட்டு வந்து இந்த வீட்டை திறந்துடலாம், நமக்கும் டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த இடத்த விட்டு அவசர அவசரமா ஓடுனேன். இப்படி நான் ரொம்ப நேரம் வெளியில உட்காந்துருந்து இந்த வீட்டோட ஸ்பேர் கீ எடுக்கிறதுக்காக நான் ஆஃபீஸ் போனதை அங்கே சுற்றி இருந்த நிறைய பேர் பார்த்தாங்க. அவங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ கூட நான் இந்த மாதிரி என்னோட ஸ்பேர் கீ எடுத்துட்டு வரேன், என்னோட ஒய்ஃப் பிரியங்கா வந்துட்டு வெளியில போயிட்டாங்க போல இருக்கு, எனக்கு ஆஃபீஸ்க்கும் டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக அந்த இடத்த விட்டு ஓடுனேன். இதுக்கப்புறம் தான் ஆஃபீஸ் ட்ரால இருக்கக்கூடிய என்னோட கீ எடுத்துட்டு வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சதீஷ்குமார் நடந்ததை சொல்றாரு. அப்ப அங்க என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் அந்த ஸ்பேர் கீ எடுத்துட்டு வந்து இந்த வீட்டுடைய அபார்ட்மெண்ட்ல போட்டு இந்த வீட்டை வந்துட்டு அன்லாக் பண்ணியிருக்காரு. இப்போ உள்ளார போன இவர் தரையை நோட் பண்றாரு. தரையில வந்துட்டு ரத்தமா இருந்திருக்கு. என்னது இது ரத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தூரம் போய் பார்த்தப்ப அங்க வீட்டுக்குள்ள சேர்ல பின்னாடி கை கால கட்டி போட்ட நிலைமையில இவருடைய ஒய்ஃப் பிரியங்கா வந்துட்டு கழுத்து அறுக்கப்பட்டு ரொம்ப மோசமான முறையில கொலை செய்யப்பட்டிருக்காங்க. இதை பார்த்தா சதீஷ்குமார் வந்துட்டு அங்கே கதறி கதறி அழுக, இந்த சத்தத்தை கேட்ட அந்த அபார்ட்மெண்ட்ல இருந்தவங்க எல்லாருமே அந்த இடத்துக்கு போயிட்டு பார்த்திருக்காங்க. இப்பதான் அந்த அபார்ட்மெண்ட்ல இருந்த ஒருத்தர் வந்துட்டு போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு கால் பண்ணி சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்ல போலீஸ் ஆபீசர்ஸ் இங்க வந்து பார்க்க இப்ப சதீஷ் கிட்ட இது எல்லாத்தையுமே விசாரிச்சு தெரிஞ்சுக்கிறாங்க. இப்ப போலீஸ் வந்துட்டு சதீஷ் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா இடத்துக்கிட்டையுமே சதீஷ் எந்த மாதிரி பிரியங்கா எந்த மாதிரி அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதுக்கு சுத்தி இருந்தவங்க எல்லாருமே சதீஷ் வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்லவர், அவரு பிரியங்காவை ரொம்பவே பத்திரமா சந்தோஷமா பார்த்துக்கிட்டாரு. சம்பவம் நடந்த அந்த இடத்துல நாங்க எல்லாருமே சுத்தி தான் இருந்தோம். காலையில ரொம்ப நேரம் கதவுக்கு வெளியில அவரு உட்கார்ந்து இருந்தாரு. என்னன்னு சொல்லி நாங்க கேட்டப்ப கீ இல்லாதனால உள்ள போக முடியல, பிரியங்கா வெளியில போயிருக்கா போல அப்படின்னு சொன்னாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு கீ எடுத்துட்டு போனாரு. நாங்க பெருசா எதுவுமே எடுத்துக்கல, நாங்க பாட்டுக்கு போனோம். திடீர்னு எங்களுக்கு கத்துற சத்தம் கேட்டுச்சு. என்னாச்சுன்னு தெரியலன்னு நாங்க ஓடி வந்தோம். அப்பதான் சார் இதை பார்த்தோம் அப்படின்ற மாதிரி இவங்களும் போலீஸ் ஆபீசர்ஸ் கிட்ட சொல்றாங்க. இப்ப சுத்தி இருந்தவங்க எல்லாருக்குமே இந்த விஷயங்கள் மட்டும் தான் தெரிஞ்சிருக்கு, பெருசா வேற எந்த ஒரு க்ளூவும் கிடைக்கல. இதனால அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராவை செக் பண்ணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா எதனாச்சும் எவிடன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த சிசிடிவி கேமராவை செக் பண்ண போறாங்க. இப்பதான்
போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு ஒரு விஷயம் தெரியுது, இந்த இடத்துலயுமே சிசிடிவி கேமரா இல்ல. இப்ப போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு இந்த கேஸ்ல எந்த ஒரு லீடுமே கிடைக்கல. இந்த கேஸ் நகராம அப்படியே போயிட்டு இருந்தது. போலீஸ் ஆபீசர்ஸும் சரி, சதீஷோடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் சரி, அன்னைக்கு காலையில நியூஸ் பேப்பர் வாங்குறதுக்காக 2 பேர் வந்திருக்காங்க, அவங்க தான் இந்த கொலையை பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஆணித்தனமா நம்பினாங்க. இதனால நியூஸ் பேப்பர் யார் யார் போடுறா, நியூஸ் பேப்பரை கலெக்ட் பண்றதுக்கு யாராச்சும் வருவாங்களா அப்படின்னு சொல்லி போலீஸ் ஆபீசர்ஸ் தனியா ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடத்திட்டு இருந்தாங்க. இந்த நிலைமையில சதீஷ் ஆகஸ்ட் 13, அதாவது பிரியங்கா இறந்து போன 3 நாள் கழிச்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெளியில போய் நின்று, என்னோட ஒய்ஃபை கொலை பண்ணவன் யார் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சே ஆகணும், இன்னும் நீங்க கண்டுபிடிக்காம இருக்கீங்க, என்னோட ஒய்ஃப் பிரியங்காவுக்கு நியாயம் கிடைச்சாகணும் அப்படின்னு சொல்லி தனியா நின்று போராட்டம் பண்றாரு. இப்படி சதீஷ் வந்துட்டு தனியா நின்று போராட்டம் பண்ணிட்டு இருக்க இந்த விஷயம் சுத்தி இருக்கிற நிறைய பேர் பாக்குறாங்க. இந்த விஷயம் நியூஸ் சேனல்ஸ்க்குலாம் போகுது. ஒரு கட்டத்துல இந்த நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா காட்டு தீ மாதிரி பரவ ஆரம்பிக்குது. நேஷனல் நியூஸ் சேனல்ஸ் கூட இந்த கேஸை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயம் பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. சதீஷ் வந்துட்டு தொடர்ந்து 3வது நாளா வெளியில் நின்று போராட்டம் பண்ணிட்டு இருந்தார். இப்படி ஒரு போராட்டம் பண்ணி சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகுறாரு. அட் த சேம் டைம் போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு இது ஒரு பயங்கரமான பிரஷரா இருந்திருக்கு. போலீஸ் ஆபீசர்ஸ் ஃபர்ஸ்ட் சதீஷை காம் டவுன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. இவங்க எல்லாருமே சதீஷ் கிட்ட போயிட்டு, ப்ளீஸ் எங்களை புரிஞ்சுக்கங்க, நாங்க விடாம இந்த கேஸ்ல வந்துட்டு உழைச்சிட்டு இருக்கோம், கண்டிப்பா கொலைகாரன் யாரு, எதுக்காக இந்த கொலையை பண்ணா அப்படின்ற எல்லாத்தையுமே நாங்க சீக்கிரமாவே கண்டுபிடிச்சிருவோம், தயவு செஞ்சு நீங்க வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதுக்கு சதீஷ், சீக்கிரம் கண்டுபிடிங்க, கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நான் வீட்டுக்கு போறேன், அது வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அங்கே இருந்து போராட்டம் பண்ணியிருக்காரு. இப்படி இவரோட போராட்டம் 3வது நாள் முடிஞ்சு 4வது நாள் ஆரம்பிக்கிறப்ப போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாருமே இவர்கிட்ட வந்து, இதுக்கு மேல நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெளியில இருந்து போராட்டம் பண்ண வேணாம், வாங்க நம்ம ஸ்டேஷனுக்குள்ள போயிட்டு போராட்டம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சதீஷை அரெஸ்ட் பண்றாங்க. இப்படி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெளியில் நின்று போராட்டம் பண்ணதுனால இவர் அரெஸ்ட் பண்ண கிடையாது. பிரியங்கா இறந்து போனதுல போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு சதீஷ் மேல சந்தேகம் இருந்தது, அதனாலதான் இவர் அரெஸ்ட் பண்றாங்க. இதுல சதீஷ் தான் கொலைகாரன் அப்படின்னு சொல்லி போலீஸ் ஆபீசர்ஸ் கன்ஃபார்ம் பண்ண கிடையாது. ஆனா சதீஷ்க்கு எதிராக சில எவிடன்ஸ் வந்துட்டு போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு கிடைச்சிருக்கு. இப்ப போலீஸ் ஆபீசர்ஸ் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான எவிடன்ஸே சதீஷோட ஸ்டேட்மெண்ட்ஸ் தான். சதீஷ் சொன்ன மாதிரி 2 பேர் அன்னைக்கு காலையில நியூஸ் பேப்பர் வாங்குறதுக்காக அவரோட வீட்டுக்கு வந்தது உண்மைதான். பிரியங்கா கிட்ட இருந்து அன்னைக்கு காலையில சதீஷ்க்கு கால் போனதும் உண்மை. பத்திரமாரு வீட்ல இரு அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ஸ் மெசேஜஸ் எல்லாம் அமைச்சிருக்காரு, அதுவுமே உண்மைதான். இதுக்கப்புறமா 45 நிமிஷம் நான் ஜாகிங் போயிட்டு அதுக்கு அப்புறமேட்டு தான் நான் வீட்டுக்கு வந்தேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லியிருப்பாரு. இவரு ஸ்டேட்மெண்ட் படி பிரியங்கா வந்து பாத்தீங்கன்னா 5:30 மணிக்கு எனக்கு கால் பண்ணா அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஆனா பிரியங்காவுடைய கால் ரெக்கார்ட்ஸ் வச்சு பாக்குறப்ப பிரியங்கா அன்னைக்கு காலையில 6 மணிக்கு போன் பண்ணிருப்பாங்க. இதுல சதீஷ் வந்துட்டு வழக்கமா ஜாகிங் போற ஏரியா வந்துட்டு ரொம்ப தூரம்லாம் கிடையாது, வீட்டுக்கு பக்கத்திலே தான் இருக்கும். அங்கிருந்து இவர் வீட்டுக்கு ரிட்டர்ன் வரணும் அப்படின்னு நினைச்சிருந்தாரு அப்படின்னு சொன்னா வெறும் 5 நிமிஷத்துக்குள்ளேயே வந்திருக்கலாம். இதுல போலீஸ்க்கு என்ன சந்தேகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவாக யோசிச்சு பாருங்க, வீட்டு பக்கத்திலே நம்ம கீழே ஜாகிங் போயிட்டு இருக்கோம், இந்த மாதிரியான ஒரு கால் வந்துட்டு வீட்டுல இருந்து வருது அப்படின்னு சொன்னா நம்ம ஜாகிங் போய்கிட்டே வீட்டுக்கு போயிட்டு என்னாச்சு அப்படின்னு ஒரு எட்டு போய் பார்த்துட்டு ரிட்டர்ன் வந்திருப்போம். ஆனா சதீஷ்குமார் வந்துட்டு இது எதுவுமே மனசுல வச்சுக்காம ரொம்பவே கேஷுவலா ஜாகிங் போயிட்டு மேற்கொண்டு வாக்கிங் போயிட்டு பொறுமையா வீட்டுக்கு வந்திருக்காரு. அடுத்தது இவர் ஆபீஸ்க்கு போயிட்டு சாவி எடுக்க போனது. பொதுவாகவே ஒரு ஆபீஸ் அப்படின்னு சொன்னா உள்ளார யார் வராங்க போறாங்க அப்படின்ற எல்லாத்தையுமே என்ட்ரி போட்டு வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி அவங்களோட ஆபீஸ் என்ட்ரி புக் எடுத்து பார்த்தப்ப சதீஷ் அன்னைக்கு காலையில உள்ள போனதுக்கும் வந்ததுக்கும் தடயம் இருக்கு. இப்ப போலீஸ் ஆபீசர்ஸ் மறுபடியும் சதீஷை கூப்பிட்டு வச்சு விசாரிக்கிறாங்க. அப்ப சதீஷ் வந்துட்டு, என் மேல நீங்க சந்தேகப்படுறீங்களா, நான் எப்படி என்னோட ஒய்ஃபை கொலை பண்ண முடியும், உங்களால உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கறதுனால என் மேலே பழி போட்டு என்ன உள்ள தள்ளலாம் அப்படின்னு சொல்லி நீங்க பாக்குறீங்க, இது கொஞ்சம் கூட நியாயமே கிடையாது அப்படின்ற மாதிரி சதீஷ்குமார் சொல்லியிருக்காரு. இப்ப வரைக்கும் போலீஸ் விசாரிச்சதுல சதீஷ்குமாரோட வாயில இருந்து எந்த ஒரு உண்மையுமே அவங்களால வாங்க முடியல. இப்ப சதீஷ் ஒர்க் பண்ற அந்த ஐடி கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே பெரிய கம்பெனி, டாப் மோஸ்ட் கம்பெனி. கண்டிப்பா இந்த மாதிரியான கம்பெனிக்குள்ளலாம் போகணும் அப்படின்னு சொன்னா அந்த எம்ப்ளாயிஸ் வச்சிருக்கக்கூடிய ஐடி கார்டை காட்டினா மட்டும்தான் உள்ளர போக முடியும். ஏன்னா இந்த மாதிரியான ஆபீஸ்ல கம்ப்ளீட்டா எல்லாமே பயோமெட்ரிக்கா தான் இருக்கும். இப்ப அந்த கார்டு இருந்தா தான் அவரால் ஆபீஸ்க்குள்ள போக முடியும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ரொம்பவே தெளிவா தெரியும். அப்படின்னா அன்னைக்கு எப்படி அவர் ஆபீஸ்க்குள்ள போயிருக்க முடியும்? இதை வச்சு பாக்குறப்ப அன்னைக்கு காலையில சதீஷ்குமார் ஜாகிங் போகும்போது அவரோட ஆபீஸ் கார்டையும் சேர்த்து எடுத்துட்டு போயிருந்திருக்கணும். ஜாகிங் போறவர் எதுக்காக அவரோட ஆபீஸ் கார்டை எடுத்துட்டு போகணும்? இது ஏதோ கொஞ்சம் ப்ரீ பிளான்ட் மாதிரி தெரியுது. சோ இப்படிப்பட்ட சில காரணங்கள்னால தான் போலீஸ் ஆபீசர்ஸ் வந்துட்டு சதீஷ்குமார் அரெஸ்ட் பண்றாங்க. இப்ப சதீஷ் கூட ஒர்க் பண்றவங்க எல்லாத்தையுமே கூப்பிட்டு வச்சு அன்னைக்கு காலையில இவர் சாவி எடுக்கிறதுக்கு வந்தாரா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அதுக்கு இவருடைய சில கொலீக்ஸ் எல்லாமே, ஆமா இவர் அன்னைக்கு ஆபீஸ் வந்ததை நான் பார்த்தேன், ஆனா அன்னைக்கு இவர் கேபினுக்குலாம் ஒன்றும் வர கிடையாது, வெளியில தான் இருந்தார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சதீஷ்குமார் சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட் படி அந்த ஸ்பேர் கீ அவரோட ஆபீஸ் கேபின்றால தான் இருக்கும். அப்ப இவரு கேபின்கே போல அப்படின்னு சொன்னா அந்த ஸ்பேர் கீ ஒருவேளை ஏன் ஜாகிங் போகும்போதே அவரோட பேக்கெட்ல இருந்திருக்க கூடாது. இப்போ போலீஸ் ஆபீசர்ஸ் வந்துட்டு சம்பவம் நடந்த அன்னைக்கு சதீஷ்குமார் எங்கெங்கெல்லாம் போனாரு வந்தாரு அப்படின்றத ட்ரேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்ப சதீஷ்குமாரோட போன் லொகேஷனை செக் பண்ணி பாக்குறாங்க. இப்படி செக் பண்ணப்பதான் போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய ஷாக் ஒண்ணு காத்துக்கிட்டு இருந்தது. அது என்னன்னா, அந்த அபார்ட்மெண்ட்டுக்குள்ள இருந்து
யாரோ 2 பேர் கதவை தட்டுறாங்க அப்படின்னு சொல்லி பிரியங்கா கால் பண்ண அந்த சமயத்துல இந்த சதீஷ்குமாரோட போன் டவர் சிக்னலும் அதே அபார்ட்மெண்ட்ல தான் காட்டியிருக்கு. சோ அந்த சமயத்துல சதீஷ்குமார் வந்துட்டு அந்த அபார்ட்மெண்ட்ல தான் இருந்திருக்காரு. சொல்லப்போனா அந்த வீட்டுக்குள்ள பிரியங்கா கூட அவர் இருந்திருக்கலாம். இப்ப போலீஸ் ஆபீசர்ஸ் கிட்ட இருக்கக்கூடிய எல்லா எவிடன்ஸுமே சதீஷ்குமார் தான் குற்றவாளி அப்படின்ற மாதிரி இருக்கு. என்னதான் இந்த மாதிரியான எவிடன்ஸ் இருந்தாலும் சதீஷ்குமாரே அவரோட வாயிலிருந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு அப்படின்னு சொன்னா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி மரியாதையை நீ உண்மையை சொல்லிரு, நீ தான் இதெல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லி நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. அதுக்கு சதீஷ்குமார் கடைசி வரைக்கும் என்னோட மனைவியை நான் எப்படி கொலை பண்ணுவேன், நான் இந்த கொலையை பண்ணவே கிடையாது அப்படின்னு சொல்றாரு. ஒரு கட்டத்துக்கு மேல போலீஸ் ஆபீசர்ஸ் அவங்க கலெக்ட் பண்ண எல்லா எவிடன்ஸுமே சதீஷ் கிட்ட காமிச்சு நீ இதுக்கு மேல தப்பிக்க முடியாது, நீ இப்பயாச்சும் நீ உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. கொஞ்ச நேரம் சதீஷ் வந்துட்டு ரொம்பவே சைலண்டா இருந்து திடீர்னு கத்தி கதறி அழுக ஆரம்பிக்கிறாரு. இப்ப இவரு அழுதுகிட்டே போலீஸ் ஆபீசர்ஸ பார்த்து ஆமா என்னோட ஒய்ஃப் பிரியங்காவை நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப போலீஸ் ஆபீசர்ஸ் சரி சொல்லுங்க எதுக்காக இதை பண்ணீங்க அப்படின்னு கேட்க சதீஷ்குமார் ஏன் இதை பண்ண அப்படின்னு சொல்லி ஒன்னா சொல்ல ஆரம்பிக்கிறாரு. பிரியங்காவும் நானும் வந்துட்டு அரேஞ்ச் மேரேஜ் தான் பண்ணிக்கிட்டோம். கல்யாணம் ஆன அடுத்த கொஞ்ச நாள்லயே பிரியங்காவோட நடவடிக்கையில நிறைய சேஞ்சஸ் தெரிஞ்சது. எனக்கு இது ரொம்ப வித்தியாசமா இருந்தது. பிரியங்கா எப்பயுமே என்ன அவ கண்ட்ரோல்ல வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சா. கொஞ்ச நாளுக்கு அப்புறத்துல இருந்து நிறைய சண்டை வர ஆரம்பிச்சது. ஒரு தடவை என்னோட பர்சனல் நான் என்னோட அம்மா அப்பாவோட போட்டோ வச்சிருந்தேன். இதை பார்த்த பிரியங்கா வந்துட்டு எதனால நீ அம்மா அப்பா போட்டோ வச்சிருக்க, நான் உன்னோட ஒய்ஃப், என்னோட போட்டோ தான் நீ உன் பர்ஸ்ல வச்சிருக்கணும், மரியாதையா என்னோட போட்டோவை வை அப்படின்னு சொல்லி கேட்டா எனக்கு என்ன பண்றது அப்படின்னு தெரியல. சரி இந்த மாதிரி ஒய்ஃப் கேட்கறாளே அப்படின்னு சொல்லிட்டு நான் அம்மா அப்பாவோட போட்டோவை எடுத்துட்டு பிரியங்காவோட போட்டோவை அதுல வச்சேன். இது ஒரு சின்ன விஷயம் தான், ஆனா இந்த மாதிரி எக்கச்சக்கமான சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு நான் பிரியங்காவுக்காக மாத்திக்கிட்டேன். கல்யாணம் ஆன அந்த சமயத்துல வந்துட்டு நான் பிரியங்கா என்னோட அம்மா அப்பா அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஒரே வீட்டுல தான் வாழ்ந்துட்டு இருந்தோம். என்னுடைய அம்மா அப்பாவை பிரியங்காவுக்கு பிடிக்கல. அதனால பிரியங்கா வந்துட்டு நம்ம வேற வீட்டுக்கு போலாம், நம்ம நல்ல வேலைக்கு போலாம், நம்ம இங்க இருக்க வேணாம், நம்ம 2 பேரும் மட்டும் தனியா வாழலாம் அப்படின்ற மாதிரி என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தா. இந்த விஷயத்துக்கு நான் வந்துட்டு ஒத்துக்கவே கிடையாது. அதனால தினம் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்குள்ள சண்டை போய்கிட்டே இருந்தது. என்னால பிரியங்கா கிட்ட இருந்து வந்த அந்த பிரஷர் எதையுமே தாங்கிக்க முடியல. அதனால நான் நடந்த எல்லா விஷயத்தையுமே என்னோட அப்பா அம்மா கிட்டே போயிட்டு சொல்லி என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லி புலம்புன. அதுக்கு என்னுடைய அம்மா அப்பா நீங்க 2 பேருமே தனியா போயிட்டு வாழ ஆரம்பிங்க, அதுதான் உங்க 2 பேருக்கும் கரெக்டா இருக்கும், எங்களை நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதனாலதான் நான் பிரியங்காவை கூட்டிட்டு பெங்களூர் வந்தேன். பெங்களூர் வந்துட்டு இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு கூடி வந்தோம். சரி இப்ப நம்ம தனியா தானே இருக்கோம், இதுக்கு மேல நம்ம 2 பேருமே சந்தோஷமா இருக்க போறோம் அப்படின்ற மாதிரி நான் நினைச்சேன். ஆனா அதுதான் இல்ல. இங்க வந்து எங்களுக்குள்ள எக்கச்சக்கமான சண்டைகள் வந்துட்டு போய்கிட்டே இருந்தது. இதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சதீஷ்குமார் இந்த இடத்துல வந்துட்டு அவங்க அப்பா அம்மாவை பயங்கரமா மிஸ் பண்ணிருக்காரு. அதனால சதீஷ்குமார் பல தடவை அவங்களோட அப்பா அம்மாவை நேர்லயே போயிட்டு பார்த்து பேசிட்டு வருவாராம். இப்படி சதீஷ்குமார் பண்ணிட்டு இருக்க இந்த விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா பிரியங்காவுக்கு கொஞ்சம் கூட பிடிக்க கிடையாது. இப்படி சதீஷ்குமார் அவங்க அம்மா அப்பா கிட்ட பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிரியங்கா மட்டும் தினம் போன் பண்ணி அவங்களோட வீட்டுல இருக்கவங்க கிட்ட அவங்க அம்மா அப்பா கிட்ட பேசுவாங்களாம். இதை பார்த்த சதீஷ்குமாருக்கு என்னடா அது நம்மள மட்டும் வீட்டுல பேசக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க, ஆனா இவங்க மட்டும் தினம் மணிக்கணக்கா பேசிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி இவருக்கு கோவம் வருது. இதனால சதீஷ்குமார் ஸ்ட்ரெயிட்டா பிரியங்கா கிட்டே போயிட்டு நீ உன்னோட அப்பா அம்மா கூட பேசக்கூடாது, நான் எப்படி என்னோட அப்பா அம்மா கூட பேசாம இருக்கணும் அதே மாதிரி நீ இரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. சொல்ல போனா இந்த விஷயமே அவங்களுக்குள்ள ஒரு பெரிய சண்டையா மாறி இருக்கு. இப்படி தினம் பல சண்டைகளோட 2.5 வருஷம் வந்து பாத்தீங்கன்னா 2 பேருமே ஒன்னா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இப்படி இருக்கிறப்பதான் ஜூலை 2010 சதீஷ் வந்துட்டு ஒரு லேண்ட் வாங்குறாரு. அந்த லேண்ட்ல அவருக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வீட்டை கட்டணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாரு. இப்படி அந்த லேண்ட்ல வீடு கட்டுறதுக்கு முன்னாடி அந்த வீட்டுல பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு அவரோட சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் சுத்தி இருக்கிறவங்க அப்படின்னு எல்லாத்தையுமே இன்வைட் பண்றாரு. இந்த பூஜைக்கு சதீஷோட அம்மா அப்பா வராங்க. இதை பார்த்த பிரியங்கா வந்துட்டு நீங்க எங்க வந்தீங்க, இது என்னோட ஹஸ்பண்ட் வந்துட்டு கஷ்டப்பட்டு காசு சேர்த்து வாங்கின அந்த நிலம், நீங்கெல்லாம் வரக்கூடாது, முதல்ல நீங்க வெளியில போங்க அப்படின்ற மாதிரி திட்டி அமைச்சிருக்காங்க. இது அவங்க அம்மா அப்பாவுக்கு ரொம்பவே அவமானமா போக அவங்க 2 பேருமே அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. இந்த சமயத்துல சதீஷ் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்க கிடையாது, அவரு கடைக்கு வேற ஒரு விஷயமா போயிருந்தாரு. இப்படி பூஜைக்கான பொருட்கள் எல்லாத்தையுமே வாங்கிட்டு அவரு பூஜைக்கு வந்து பார்த்தப்ப அவருடைய அம்மா அப்பா அங்க இல்ல. என்னாச்சு இவங்களை காணமே, ஒருவேளை இன்னும் வரலையோ அப்படின்னு சொல்லி இவரு அவங்க அம்மா அப்பாவுக்கு போன் பண்ணி இப்ப நீங்க எங்க இருக்கிறீங்க, பூஜைக்கு லேட் ஆயிட்டு இருக்கு, சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காரு. அதுக்கு அவங்க அம்மா அப்பா இல்லப்பா நாங்க ஆல்ரெடி அந்த லேண்டுக்கு வந்துட்டு போயிட்டோம், நாங்க வந்தா கரெக்டா இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன் பூஜைக்கு நீங்க வரமாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி திருப்பி கேட்க ஒரு கட்டத்துல நாங்க அந்த இடத்துக்கு வந்தோம், பிரியங்கா தான் நீங்களாம் இங்க வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த இடத்த விட்டு எங்களை
எங்களை அனுப்பிட்டாங்க, அதனாலதான் நாங்க வந்துட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட சதீஷ்குமாருக்கு பயங்கரமா கோவம் வருது. இப்ப சதீஷ்குமார் இன்னும் எவ்வளவு நாள் தான் நம்ம பிரியங்காவுடைய சித்திரவதைகள்லாம் தாங்கிட்டு இருக்கிறது, நம்மள படுத்துனது பத்தாம இவ இப்ப அப்பா அம்மாவையும் சேர்த்தி படுத்துறா, இதுக்கு மேல பொறுமையா இருந்தோம் அப்படின்னு சொன்னா நமக்கு நல்லது இல்ல, எப்படியாச்சும் நம்ம இதுல இருந்து வெளியில வரணும், அதே சமயத்துல நம்ம அப்பா அம்மாவையும் பாத்துக்கணும், இதுக்கு மேல பிரியங்காவை விட்டு வைக்க முடியாது, அவளை கொலை பண்ணிடலாம் அப்படின்னு இவர் யோசிக்கிறாரு. இப்ப பிரியங்காவை எப்படி கொலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்ச சதீஷ் வந்துட்டு எந்த மாதிரிலாம் கொலை பண்ணா நம்ம போலீஸ் கிட்ட மாட்டிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி கூகுள்ல போயிட்டு சர்ச் பண்ணிருக்காரு. இப்ப சதீஷ்க்கு என்னதான் உள்ளுக்குள்ள கோவம் இருந்தாலும் வெளியில பிரியங்கா கிட்ட ரொம்பவே பாசமா இருக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருந்தாரு. அங்க புது வீட்டுக்கான பிளான் எல்லாத்தையுமே இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மாத்தி மாத்தி பண்ணிட்டு இருந்தாங்க. சைடுல பிரியங்காவை எப்படி கொலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சதீஷ் பிளான் போட்டுட்டு இருந்தாரு. சொல்ல போனா பிரியங்காவுக்கு எதுவுமே தெரியாத மாதிரி அவ்வளோ கோவத்தையும் உள்ள வச்சுக்கிட்டு ரொம்பவே நார்மலான பர்சனா இருந்திருக்காரு. ஒரு நாள் நைட்டு பிரியங்காவுடைய ஒரு மிகப்பெரிய போட்டோ ஃப்ரேம் ஒண்ணு வீட்டுக்குள்ள எடுத்துட்டு வந்திருக்காரு. இந்த போட்டோவை நைட்டோட நைட்டா வீட்டுக்குள்ள மாட்டுறாரு. அடுத்த நாள் காலையில பிரியங்கா எந்திரிச்சு வந்து பார்த்தப்ப இந்த போட்டோவை பார்த்துட்டு பயங்கர சர்ப்ரைஸ் ஆகுறாங்க. இதை பார்த்த பிரியங்கா பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. சொல்ல போனா அவங்களோட சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. என்னங்க இது பயங்கர ஹாப்பியா இருக்கு எனக்கு, நீங்க இந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் தருவீங்க அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு சதீஷ் வந்துட்டு இதெல்லாம் என்ன சர்ப்ரைஸ், அடுத்த வாரம் உனக்கு நான் ஒரு பயங்கரமான சர்ப்ரைஸ் தர போறேன், அந்த சர்ப்ரைஸை பாக்குறதுக்கு நீ ரெடியா இரு அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. இந்த விஷயத்தை கேட்ட பிரியங்காவால எக்ஸைட்மெண்ட்டை தாங்கிக்கவே முடியல. என்னங்க சொல்றீங்க, இப்பயே சொல்லுங்க, ஒரு வாரம்லாம் என்னால வெயிட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி இதை பத்தி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு சதீஷ் அவசரப்படாது, இன்னும் ஒரு வாரம் தானே இருக்கு அப்படின்னு சொல்ல பிரியங்கா ஒவ்வொரு நாளும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப சதீஷ் சொன்ன அந்த டே வருது, ஆகஸ்ட் 10, 2010. அன்னைக்கு சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்றதுனால காலையில தூங்கிட்டு இருந்த பிரியங்காவை 5 மணிக்கு இவர் எழுப்புறாரு. இவரு நமக்கு பெரிய சர்ப்ரைஸ் ஒன்னு தரப்போறாரு அப்படின்னு சொல்லி பிரியங்காவும் எந்திரிச்சு உட்காடுறாங்க. என்னைக்குமே ஜாகிங் போற சதீஷ் வந்துட்டு அன்னைக்கு காலையில ஜாகிங் போகாம வீட்லயே தான் இருந்தாரு. பிரியங்காவுடைய கண்ணை கட்டி ஹாலுக்கு கூட்டிட்டு வராரு. பிரியங்கா சர்ப்ரைஸ் என்னவா இருக்கும், சதீஷ் வேற மிகப்பெரிய சர்ப்ரைஸ்னு சொன்னாரு, என்னன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே கூட நடந்து வராங்க. இப்படி கண்ணை கட்டப்பட்டிருந்த நிலைமையில அங்க இருந்த ஒரு சேர்ல வந்துட்டு இவரு உட்காந்து வைக்கிறாரு. இப்ப சதீஷ்குமார் உன்னோட கழுத்துல நான் ஒண்ணு போடுவேன், ஆனா அதை நீ தொடக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு பிரியங்காவும் ஓகே நான் டச் பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. சொல்லுங்க என்ன செயின் போட போறீங்களா அப்படின்னு சொல்லி பிரியங்கா கேட்க, அதெல்லாம் என்னால சொல்ல முடியாது, எனக்கு உன் மேல நம்பிக்கையும் கிடையாது, நீ தொட்டு பாத்துருவியோ அப்படின்னு சொல்லி எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு பிரியங்கா என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா, சரி ஓகே வேணும்னா என்னோட கையை கட்டி போட்டுருங்க அப்படின்னு சொல்லி அவங்களே சொல்றாங்க. இதை கேட்ட சதீஷ்குமார் வந்துட்டு இது நல்ல ஐடியாவா இருக்கே அப்படின்னு சொல்லி சதீஷ்குமார் பிரியங்காவுடைய 2 கையுமே இறுக்கி காட்டுறாரு. இப்ப பிரியங்காவுக்கு சதீஷ் வந்துட்டு நம்மளோட கழுத்துக்கிட்ட ஏதோ ஒண்ணு கொண்டு வராரு அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. எனக்கு நல்லா தெரியும் நீங்க நெக்லஸ் தானே போட போறீங்க அப்படின்ற மாதிரி பிரியங்கா வெயிட் பண்ணிட்டு இருக்க. சதீஷ்குமார் டக்குன்னு பிரியங்காவோட கழுத்துல கைத்தை போட்டு இறுக்கி இருக்காரு. பிரியங்கா மூச்சு விட முடியாம துடிக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா பிரியங்காவோட உசுறு வந்துட்டு அவங்கள விட்டு போய்கிட்டு இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க துடிச்சு அதே இடத்துல இறந்து போறாங்க. அவங்களோட உடம்புல எந்த விதமான அசைவும் இல்ல. பிரியங்கா இறந்து போனதை சதீஷ் வந்துட்டு கன்ஃபார்ம் பண்றாரு. கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா கிச்சன் ரூம் போயிட்டு அங்கிருந்து ஒரு கத்தி எடுத்துட்டு வந்து கழுத்துல இருந்த கயிறு எடுத்துட்டு கழுத்துல வச்சு கரன்னு அறுத்திருக்காரு. இதனால எக்கச்சக்கமான ரத்தம் வந்துட்டு வெளியில போயிருந்திருக்கு. சொல்ல போனா கழுத்துல இருந்து அந்த ரத்தம் வலிஞ்சு தர ஃபுல்லா போயிருக்கு. இப்படி இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா அங்க எதுவுமே நடக்காத மாதிரி அந்த வீட்டை பூட்டிட்டு இவர் ஜாகிங் போயிருக்காரு. இதுதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி போலீஸ் ஆபீசர்ஸ் கிட்ட இவர் வாக்குமூலம் கொடுக்கறாரு. உடனே போலீஸ் ஆபீசர்ஸ் வந்துட்டு அவங்க கலெக்ட் பண்ண அந்த எவிடன்ஸ் சதீஷ்குமார் கொடுத்த வாக்குமூலம் இது எல்லாத்தையுமே வச்சு அரெஸ்ட் பண்றாங்க. இப்ப நம்ம எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய டவுட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரியங்கா தான் அன்னைக்கு காலையில 5:30 மணிக்கு சதீஷ்குமாருக்கு கால் பண்ணிருக்காங்க. கால் பண்ணி வீட்டுக்கு வெளியில 2 பேர் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கால் ஹிஸ்டரியில கூட வந்து பாத்தீங்கன்னா பிரியங்கா தான் கால் பண்ண மாதிரி இருந்திருக்கு. இப்ப இங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சதீஷ்குமார் பிரியங்காவை கொலை பண்ணிட்டு அங்க பக்கத்திலே உட்காந்து பிரியங்காவோட போன் மூலியமா சதீஷோட போனுக்கு ஒரு கால் பண்ணிருக்காரு. கூடவே பிரியங்காவுடைய சடலத்துக்கு பக்கத்திலே உட்காந்துட்டு போன் எடுத்து நீ வீட்டுக்குள்ள பத்திரமாரு, நான் வர வரைக்கும் கதவை திறக்காத அப்படின்னு சொல்லி வாய்ஸ் மெசேஜஸ்லாம் அமைச்சிருக்காரு. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணோம் அப்படின்னு சொன்னா போலீஸ்க்கு நம்ம மேல சந்தேகம் வராது அப்படின்னு இவர் நினைச்சிருக்காரு. எல்லாத்தையுமே பக்காவா பிளான் பண்ண சதீஷ் வந்துட்டு டைமிங்கை மாத்தி சொல்லிடுறாரு. கூடவே போன் சிக்னல்ஸும் அவரோட வீட்லயே காட்ட இவர் ரொம்ப ஈஸியா மாட்டிக்கிட்டாரு. இப்ப பிரியங்காவுடைய அம்மா அப்பா என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சதீஷோட அம்மா அப்பா வந்துட்டு நல்லவங்க கிடையாது, அவங்க எப்ப பாரு பிரியங்காவை திட்டிக்கிட்டே இருப்பாங்க, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் வந்துட்டு குறை சொல்லுவாங்க, ஆரம்பத்துல இருந்தே அவங்களுக்கு பிரியங்காவை பிடிக்காது, இதனாலே பிரியங்காவுக்கும் அவங்க அப்பா அம்மாவுக்கும் இடையில ஆரம்பத்துல இருந்தே செட் ஆகல, சரி இவங்க தனியா இருந்தா வச்சு சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் பெங்களூருக்கு அனுப்பி வச்சோம், ஆனா இந்த மாதிரி என்னோட பொண்ணு உயிரே போகும் அப்படின்னு சொல்லி நாங்க எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கப்புறமா இவங்க எல்லாருமே சேர்ந்து சதீஷ் மேல கேஸ் ஃபைல் பண்றாங்க. இந்த கேஸ் வந்து பாத்தீங்கன்னா கோர்ட்டுக்கு வருது. கோர்ட்ல சதீஷ்க்கு 25,000 ரூபாய் ஃபைனும் இவர் இனிமேட்டு வாழ்க்கை முழுக்க ஜெயில தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தண்டனை கொடுக்கறாங்க. இதுல சதீஷ் நல்லா படிச்சிருந்தது
இருந்ததுனால ஜெயில இருந்து மத்தவங்களுக்கு பாடம் எடுக்கிற வேலையை வந்துட்டு அவருக்கு தந்தாங்க. இவர் கூட ஜெயில இருந்து நிறைய பேருக்கு ரொம்பவே நல்லா பாடம் சொல்லி தந்தாரு. ஜெயிலுக்குள்ள சதீஷ் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கிட்டையுமே ரொம்ப நல்ல விதமா பழகினாரு. இப்படி இவர் ரொம்பவே நல்ல விதமா இருந்ததுனால இவருடைய நன்னடத்தையை வந்துட்டு காரணமா கொண்டு இவரு மேல இருக்கக்கூடிய தண்டனையை வந்துட்டு குறைக்கணும் அப்படின்னு சொல்லி கோர்ட்ல பெட்டிஷன் போட்டாங்க. ஆனா கோர்ட் அதை ஏத்துக்கல. வேணாம், அவரு ஃபைனா கட்ட வேண்டியிருந்த காசை மட்டும் தள்ளுபடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி தள்ளுபடி பண்றாங்க. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு தோன்றது ஒரே ஒரு விஷயம் தான். நம்மள நம்பி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க, இல்லைன்னா நம்மள நம்பி ஒரு பையனை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப நம்மளுடைய பார்ட்னரை நல்ல விதமா பாத்துக்கிறது அப்படிங்கிறது நம்மளுடைய கடமை. வீட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான பிரச்சனைகள் போயிட்டே தான் இருக்கும். எல்லார் வீட்லயுமே பிரச்சனை இருக்கு. என் வீட்டுல இருக்கு, பாத்துட்டு இருக்க உங்க வீட்டுல, எல்லார் வீட்லயுமே இருக்கு. பட் அதை எப்படி நம்ம பேலன்ஸ் பண்றோம் அப்படிங்கறத நம்ம கத்துக்கணும். அதை விட்டுட்டு இவங்க இல்லாம இருந்தா வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்கள கொலை பண்ற அளவுக்கு போறது அப்படிங்கிறது பயங்கரமான முட்டாள்தனம். நம்மளுடைய பார்ட்னர் வந்துட்டு நம்ம கூடவே இருக்காங்க, அவங்க பயங்கர டாக்ஸிக்கா இருக்காங்க, அவங்க கூட நம்மளால வாழ முடியல, எனக்கு ரொம்பவே ப்ரெஷரா இருக்கு அப்படின்லாம் நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா கொலை பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க மத்தவங்களை கஷ்டப்படுத்தாம டிவோர்ஸ் வாங்கிட்டு போயிடுங்க. ரெண்டு பேருமே நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்கலாம். அதை விட்டுட்டு இன்னொரு உயிரை வந்துட்டு கொல்றது அப்படிங்கிறது எந்த விதத்திலுமே ஏத்துக்க முடியாது. இதுதான் இன்னைக்கு நம்ம பாக்குற இந்த கேஸை பத்தி உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறது கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஸ்பாட் பண்ணுங்க. நம்ம கமெண்ட் செக்ஷன்ல வச்சு இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம்.